வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். 180 லேடிஸ் அவதிப்படக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா முறையற்ற மாதவிடாய், அதாவது irregular periods. irregular periodsனால நிறைய பேர் ரொம்பவே அவதிப்பட்டுருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு நாம் யோகாசனம் மூலிமா ஈஸியாக தீர்வு காண முடியும். மொத்தம் 5 ஆசனங்கள் தான். அந்த ஆசனத்தை டெய்லி ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா இந்த irregular பீரியட்ஸ்லேருந்து நம்ம விடுபட்டுடலாம். அந்த 5 ஆசனத்தோட பேர் என்னென்ன அப்படின்னா பத்தகோனாசன், பஷ்சிமோத்தானாசன், நௌகாசன், உஸ்ட்ராசன், தனுராசன். இந்த 5 ஆசனங்களும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். முதல்ல நாம் இந்த பஷ்சிமோத்தானாசன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே ஒரு விரிப்பை போட்டுட்டு அதில் கால்களை நீட்டிக்கொண்டு நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கைகளையும் மேலே தூக்கி மூச்சை வெளியில் விட்டுக்கிட்டே 2 கைகளையும் கால்களை பிடிச்சி முன்னாடி பெண்ட் பண்ணணும். நம்மளோட தலை நம்மளோட முட்டியை தொடுற மாதிரி பெண்ட் பண்ண முயற்சி பண்ணணும். பிறகு ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் இருந்துட்டு பொறுமையாக கையை மேலே தூக்கி நார்மல் பொசிஷனுக்கு வரணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆசனத்தோட பெயர் நௌகாசன். இந்த ஆசன் கால்களை நீட்டிக்கொண்டு நிமிர்ந்து நேராக உட்கார்ந்து கொண்டு 2 கால்களையும் மடக்கி பாதம் தரையில் தொடுற மாதிரி மடக்கி உட்காந்துக்கணும். பிறகு உடலை பின்னோக்கி நகர்த்தி மெதுவாக கால்களை மேல் நோக்கி தூக்கணும். பிறகு நம்மளோட 2 கைகளையும் மேல் நோக்கி தூக்கிய பிறகு நம்மளோட கண்கள், 2 கைகள் மற்றும் 2 கால்கள் 3ம் ஒரே கோட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த பொசிஷனில் ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் இருந்துட்டு பிறகு நம்மளோட கைகளையும் கால்களையும் நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஆசனத்தோட பெயர் பத்தகோனாசன். இந்த ஆசன் கால்களை நீட்டியவாறு நிமிர்ந்து நேராக உட்கார்ந்து கொண்டு பிறகு 2 கால்களையும் மடக்கி நம்மளோட பாதங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிற மாதிரி மடக்கி வச்சுக்கணும். 2 கைகளாலையும் கால்களை 2 பாதத்தையும் பிடிச்சிக்கிட்டு 2 முட்டியையும் மேலேயும் கீழேயும் ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி நகர்த்தணும். இந்த மாதிரி ஒரு 100 முறை வரைக்கும் செய்து முடித்த பிறகு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆசனத்தின் பெயர் உஸ்ட்ராசன். இது நம்மளோட 2 கால்களையும் முட்டி போட்ட மாதிரி நின்றுக்கிட்டு 2 கைகளையும் பின்னோக்கி 2 கால்களோட பாதத்தையும் தொடணும். இந்த பொசிஷனில் ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் இருந்துட்டு பொறுமையாக 2 கைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக நேராக மேலே தூக்கிட்டு வரணும். பிறகு கீழே வஜ்ராசனில் உட்கார்ந்து கைகளை மேலே தூக்கி முன்னாடி குனிஞ்சு நம்மளோட தலை தரையில் தொடுற மாதிரி பண்ணணும். இதுக்கு பேர் பாலாசன். அந்த உஸ்ட்ராசன் பண்ணால் அதுக்கான மாற்று ஆசன் தான் இந்த பாலாசன். இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆசனத்தின் பெயர் தனுராசன். இந்த ஆசன் நாம் கீழே குப்புற படுத்துக்கொண்டு 2 கால்களை முட்டி வரைக்கும் மேல் நோக்கி மடக்கி 2 கைகளால் பின்னோக்கி கால்களோட பாதத்தை பிடிக்கணும். இதே மாதிரி பிடிக்கும் பொழுது நம்மளோட தோல் பட்டை மற்றும் கால் முட்டி மேல் நோக்கி போகணும். இந்த பொசிஷனில் ஒரு 10 கவுண்ட் வரைக்கும் இருந்துட்டு பிறகு நார்மல் பொசிஷனுக்கு வந்துடலாம். இப்போ நாம் பார்த்த இந்த 5 ஆசனங்களையும் ஒவ்வொரு ஆசனத்தையும் 5 முறை செய்யணும். தொடர்ந்து டெய்லி இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களோட பீரியட்ஸ் நார்மலாக வர வரைக்கும் இந்த ஆசனங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆரம்பத்தில் இந்த ஆசனங்கள்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாகவும் கரெக்டான பொசிஷன் நமக்கு வராமையும் இருக்கலாம். அதற்காக நம்ம இதை பண்ணுறதை விட்டுறாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது காலப்போக்கில் நமக்கு கரெக்டான பொசிஷன் வர ஆரம்பிக்கும். நாம் சாப்பிட்ற சாப்பாட்லேயும் நாம் சில மாற்றங்களை கொண்டு வரணும். டெய்லி நாம் வெந்தயம், இஞ்சி, நெல்லிக்காய், பீட்ரூட், விட்டமின் சி அதிகமுள்ள காய்கறி மற்றும் பழங்களை நம்மளோட உணவில் நாம் சேர்த்துக்கணும். இந்த 5 ஆசனத்தோடு சேர்த்து சூரிய நமஸ்காரமும் சேர்ந்து நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த irregular periods பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டுடலாம்.
சூரிய நமஸ்காரம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.